மனுஷனிடத்தில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவரிடத்தில் திரும்ப வேண்டும். இதான் முக்கியமான காரியம். மனுஷனிடத்தில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா அவரிடத்துல திரும்ப வேண்டுமாம். ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு காரியம் என்ன இடத்துல அடிக்கடி பார்த்தீங்கன்னா நண்பா நேசிக்கிற சில ஜனங்கள் கேட்கிற காரியம், ஆண்டவரை குறிச்சே பேசுறதுக்கு பதிலாக இன்னும் எவ்வளோ காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். என்ன அப்படின்னா, ஆண்டவரிடத்துல திரும்பிட்டீங்கன்னா, மெய்யான ஆண்டவரை பிடிச்சிட்டிங்கன்னா, அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்னொருத்தன் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், இதை செய் இதை செய் இதை செய், இப்படி போ, இந்த பாதையில் போ. ஏன்னு சொன்னால் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லையே. அப்போ என்னதான் நான் சொல்லிக் கொடுக்கணும்? மெய்யான இயேசு இடத்துல நீ வா அப்படியே சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சொன்னால் கோபமாக வருது, கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது, எப்படிலாம் செய்யணும், எப்படிலாம் நடக்கணும்னு எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுமே கொடுக்குவானா? ஆண்டவர்கிட்ட நீ ஒழுங்காக திரும்பணுன்னா உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே தேவை கிடையாது. எல்லாமே என்ன பண்ணுவ? நீயே செய்வ. ஏன்னா அவர் உனக்கு போதித்து நடத்துவார். அப்படிதான் வேதம் சொல்லி கொடுக்குது. என்ன சரி, ஓசியா 6ஆம் அதிகாரம் சீக்கிரமாய் 1-7 வரைக்கும் வசனங்களை குயிக்காக நம்ம தியானிப்போம். மனிதனிடத்தில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பாருங்க. அவரிடத்துல திரும்புறதா ரொம்ப முக்கியமான காரியம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த 2ஆம் மனுஷனாகிய இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுச்சு? 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா பரலோகத்தில் வேற கர்த்தர் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதுதான் அவர் முக்கியமாய் கொடுத்திருக்கிறதான தன்னை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு. என்ன உபாகமம் 6:4 அது காணப்படுது. அதற்கு பின்புதான் அவர் நேசிக்கிற காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நமக்காக நம்முடைய காயங்களை கட்டுவார். பாருங்க எவ்வளவு அழகா. இதெல்லாம் ஏன் முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு நினைப்பு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான அந்த பிதாவானவர் நம்மளை பீறிடுறாரு, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர்றவர் நம்மளை என்ன பண்றாரு? ஹீல் பண்றாரு. ஐயோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாடுல எனக்கு வார்த்தை சொல்லுது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், ஆமா, அவரே நம்மை குணமாக்குவார். அவரே அடித்தார், அவர் தான் சிட்சிக்கணும், அவர் தான் காயங்களை கட்டணும். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில நம்மை எழுப்புவார். இது பார்த்தீங்கன்னா எதை குறித்து தீர்க்க தரிசனமாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இயேசு 3ஆம் நாள் எழுந்திருப்பார் மாத்திரம் கிடையாது, நம்ம எல்லாம் அவருக்குள் வைக்கப்படும். ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் அதுதான். என்ன? கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தவர்களாய் காணப்படுதான் ஞானஸ்நானம். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்ன பண்றாங்க? கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுறாங்க. அவருடைய மரணத்துக்குள்ளாய் போகிறார்கள், அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளாய் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அப்ப நீங்க மரித்தாலும் சரி உயிர்த்தாலும் சரி, நீ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால உனக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாதுன்னா எந்த மரணம் கிடையாது? 2ஆம் மரணம் என்கிற பெர்மனன்ட் மரணம் கிடையாது. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவருடைய புறப்படுதல், இந்த வசனம் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அருணோதயம் போல, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. லூக்கா 1:79 இருக்கு. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த இயேசு வேற இயேசுனா அப்புறம் எந்த அருணோதயம் சந்திக்கிறது? பழைய ஏற்பாட்டினுடைய கர்த்தர் வேற ஒருத்தர்னா போச்சு. சரி, அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இந்த கர்த்தர் நம்மிடத்துல வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. வந்தாரா? வந்தாரு. எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், ஆகையால் ஒண்ணுமே புரிஞ்சிக்க மாட்டேன், என்ன செய்யறது? ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன், உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல வெளிப்படும். பேசுறாரு, பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. போய் ஆண்டவர் முன்னாடி படிச்சோம் இல்லையா? மார்க்லயே மத்தேயுலயே சொன்னாரு, இரக்கத்தை விரும்புகிறேன்றதுடைய அர்த்தம் என்ன, கருத்து என்ன, போய் என்ன பண்ண படிச்சு பாரு சொல்ல, கற்றுக்கொள், போய் லேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு இல்லையா? தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். யாருக்கு? இந்த கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்களாம். பண்ணிட்டு இருக்காங்களா? ரொம்ப ரொம்ப பண்றாங்க. சரி, அவரிடத்தில் திரும்பினால் மட்டுமே
பிழைக்க முடியும் என்பது மனிதனுக்கு புரிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இயேசுவினிடத்துல, ஐ ரிப்பீட், மெய்யான இயேசுவினிடத்துல, ஏன் இந்த மெய்யான இயேசுன்னு சொல்ல வேண்டியது, நிறைய இயேசு வந்துட்டாங்கல்ல, அதை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவரிடத்தில் திரும்பினால் மட்டுமே பிழைக்க முடியும் என்பது மனிதனுக்கு புரிய வேண்டும். சங்கீதம் 119 114, சங்கீதம் 119 அதிகாரம் 144 வசனம். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என்ன இந்த வசனம் சொல்லுகிறதுன்னா, முக்கியமான பகுதி, என்னை உணர்வுள்ள, உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கின்றது. ஒரு ட்ரூத், ஒரு சத்தியத்தை என்ன பண்றான் பேசுகிறான், ஒரு ஃபேக்ட் என்ன பண்றான் பேசுகிறான் பக்தன். என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்பது முக்கியமான காரியம். எனக்கு ஒரு உணர்வை தாங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பேசினார் ஓசியால, இந்த ஜனங்களுக்கு அறிவே கிடையாது, அறிவில்லாம காணப்படுறாங்க, அறிவில்லாம சங்காரம் ஆகுறாங்க, தேவனை அறிகிற அறிவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதனால பக்தன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். இப்ப பிழைக்கிறதுக்கு என்ன வேணும்? இன்னொன்னு, ஆண்டவர் கட்டளைகளையும் போதனைகளையும் கைக்கொள் என்று சொன்னால் போதுமா ஜனங்களுக்கு? அப்படி சொன்னா போதாது. என்ன அந்த கட்டளை என்ன, அந்த போதனை என்ன அப்படின்றதானே ஆண்டவர் என்னன்ற அந்த உணர்வு, பேசுகிறவர் யார் என்ற உணர்வுனா என்ன, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், புரியணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன ஜெபம் பண்றான், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். இதான் நம்மளும் கேட்கணும். என்ன ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைனா என்ன, உங்களுடைய போதகம்னா என்ன, நீர் யார் ஆண்டவரே? மெய்யான இயேசு மெய்யான இயேசுன்னு சொல்றாங்களே, எனக்கு இயேசுன்னு பேர் சொன்னா போதும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நாள். மெய்யான இயேசு அறியணும்னு சொல்றாங்களே, கேட்கணும் ஆண்டவரிடத்துல, என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன்.